சஞ்சய் சார் செடியெல்லாம் சூப்பராக வளருது. பூ அப்புறம் மிளகா வர வளர்ந்துருக்கு. சூப்பர் நல்லா மெயின்டைன் பண்ணிங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி தான் நம்ம கம்பெனியை நம்ம வந்து வளர்க்கணும் அருமையாக. சரி, எஸ்டிமேஷன் வீடியோ பார்த்துலாமா இன்னைக்கு? பார்த்துலாம். கன்ஃபார்மா? சரி, ஆல்ரெடி எஸ்டிமேஷன் பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரியும் இல்லையா? தெரியும். ஓகே, ஆனால் வந்து நீங்கள் பொறுமையாக ஒரு ½ hour நீங்கள் கூட உட்காந்து கேட்கணும். சரியா? ஏன்னா அப்போதான் வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு இன்ட்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் எங்கள் கூட பார்க்க போகிறீங்க. பொறுமையாக உட்காந்து நான் என்ன சொல்கிறத கேளுங்க. கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு அதான் இப்போ நான் டைரெக்டாக இப்போது கஸ்டமர்கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வர போகிறீங்க இல்லையா? அதனால் நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் உங்களை நான் உட்கார வைக்கிறேன். போலாமா? போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. வணக்கம், நான் உங்கள் ராசி மகேஷ்குமார், ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்துடைய நிறுவனர். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்டிமேஷனுக்கான பதிவு இது. நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். சேனல் வந்து பார்த்தீங்கன்னா February 27 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய எஸ்டிமேஷன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்காக தான் நேரம் நமக்கு சரியாக கிடைக்காதனால இந்த பதிவை நம்ம வந்து இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. எனக்கும் கொஞ்சம் வேலை பலுனால அதை பற்றி சரியாக பேச முடியல. அதுக்காக இது பேசுறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 விஷயமா நம்ம பண்ணுறோம் எஸ்டிமேஷனை. ஒரு 2000 ரூபாயில் ஒன்று பண்ணுறோம், 2550 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் 2000 ரூபான்றது மினிமம் பட்ஜெட் ஹவுஸ். அதாவது வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து மினிமமாக அதாவது எளிய கஸ்டமருங்களுக்கு அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறதுக்கான இண்டிவிஜுவல் ஹவுஸ், அப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 2000 ரூபா சதுரடியில். இந்த 2000 ரூபா சதுரடியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ளூடட் ஆகுது, எது எக்ஸ்ட்ரா ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு க்ளீனாக விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த பிளானு நீங்கள் வந்து முதல்ல எங்களை அணுகுனீங்கன்னா எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா முதல்ல நான் பண்ண வேண்டிய வேலை உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன பண்ணுவேன்னா முதல்ல பிளான் ரெடி பண்ணி தருவேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி தருவேன். அதுக்கப்புறம் இபி வாங்கி தருவேன். போரும் நாங்கள் போட்டு கொடுப்போம். ஆனால் அந்த போருக்கான காசு வந்து அடிஷ்னலாக வரும் உங்களுக்கு. அது நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் வந்து முதல்ல வந்து நம்ம வரைபடத்தில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரக்சருக்கான கம்பி தான் நம்ம வந்து அந்த சைட்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த நம்ம கம்பி வந்து முதல்ல வந்து வரைபடம் போடும்போது ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட் நம்மகிட்டே ஒர்க் பண்ணுறாங்க. ஆர்கிடெக்ட் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க டிசைன் வந்து அந்த வரைபடத்தை. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரும் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் டிராயிங்கில் என்ன ராடு யூஸ் பண்ணணுமோ அதே ராடு தான். அந்த முதல் ராடை வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வரைபடம் ரெடி பண்ண உடனே முதல்ல வந்து நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவோம். அதாவது அந்த டிராயிங்கு, அதை கட்ட போகிற டிராயிங்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு, இது 2 ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அந்த வீடுக்கான முகப்புனா எலிவேஷன் வேலையும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். இந்த 3மே வந்து பிஃபோர் அக்ரிமெண்ட் முன்னாடியே இந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு தான் நான் இப்போ விளக்கமாக ஆல்ரெடி ஒரு பதிவு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் கட்டுமானத்துக்கு உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள்னு சொல்லிட்டு நான் வந்து நேரடியாகவே காட்டியிருப்பேன். அதை என்னுடைய எஸ்டிமேஷன் மூலியமாகவும் அது ஒரு முறை நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கம்பி ரெடி போடுற கம்பி பார்த்தீங்கன்னா அருண் டிஎம்டி ராடு ப்ளஸ் வந்து பொன் சூர்யான்னு சொல்லிட்டு 2 கம்பி நம்ம யூஸ் பண்ணுறோம். 2மே வந்து பார்த்தீங்கன்னா 550 கிரேட் ஹெவி. அந்த 2 கம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டீலராக இருக்கும். வெளியில் நம்ம மார்க்கெட்டில் யாருக்கிட்டையும் போய் வாங்குறது கிடையாது. டைரெக்டாக டீலராக இருக்கிறாங்க. அந்த கம்பி நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த குவான்டிட்டி வந்து நமக்கு வந்து வந்துடும். இது வந்து கம்பி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்டு. ஆல்ரெடி நம்ம அந்த பதிவில் சொன்ன மாதிரி தான். ஏன்னா அந்த பதிவை மேற்கோள் காட்டி தான் நான் சில விஷயங்களை சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் இது சொல்கிறேன் நான். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அதான் இந்த எம்சாண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் எம்சாண்டு, அதாவது ஃபுல் வாஷபிள். 2 வாஷபிள் பண்ணி வர ஒயிட் எம்சாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கட்டடத்துக்கு. 2வது நம்ம 4 பிராண்டு, 4லேருந்து மொத்தம் 5 பிராண்ட் சிமெண்ட் வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ, அதாவது ராம்கோ, கோரமண்டல், ஜுவாரி, அல்ட்ராடெக், மகாசக்தி, இந்த 5 பிராண்டு வந்து நம்ம டீலராக இருக்கும். டைரக்ட் டீலரு, கம்பெனிக்கும் நமக்கும் டைரக்ட் டீலர். அதனால் வந்து நமக்கு என்ன என்ன சிமெண்ட் நமக்கு தேவையோ கஸ்டமர் கேட்குறோம் அந்த சிமெண்ட் நம்ம வந்து இந்த 5 பிராண்டில் நம்ம வந்து
கொடுக்குறோம், பண்ணித்தரோம். ரெண்டாவது செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஒயர் பிரிக் கட்டு, அதாவது மிஷின் ஒயர் பிரிக் கட்டு, அதாவது மிஷினில் தயார் பண்ணக்கூடிய செங்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து முதல் தர செங்கல். நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,000 34,000 வரும் ஒரு லோடு, 3000 கல் இதனுடைய விலை இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேஸ்மெண்ட் அந்த ரேட்டுக்கு நம்ம போடுறது வந்து 3 அடி பேஸ்மெண்ட்டு இது. அப்புறம் தளத்தோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடி தளத்தோட அளவு வரும். அதாவது இன்னர்லேருந்து டாப் முடியும் போது உங்களுக்கு 10 அடி வரும். பேஸ்மெண்ட்டு டெரர் லெவல்லேருந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் 3 அடி பேஸ்மெண்ட் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து மேக்ஸிமம் சென்னையை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பள்ளிக்கரணை இந்த மாதிரி சதுப்பு நிலம் இருக்கிற இடத்துல மட்டும் சாயில் டெஸ்ட் எடுத்து அந்த சாயில் டெஸ்ட் படி அந்த ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணித்தரோம். நார்மலாக ஒரு 1000 சதவீதம் 2000 சதவீதம்னா சாயில் டெஸ்ட்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். எடுக்காமையே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானே போயிட்டு சைட்டை பார்த்துட்டு அந்த சைட்டோட மண் வளம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நானே வந்து ஒரு 1000 சதவீதம் 1500 சதவீடி, இதே 2000 சதவீடிக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சாயில் டெஸ்ட் எடுத்து தான் நான் வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி தருவேன். இது வந்து நான் வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம். இதே நீங்கள் சதுப்பு நில ஏரி இருக்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து சாயில் டெஸ்ட் எடுத்து பைல் ஃபவுண்டேஷன் தான் கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மடிப்பாக்கம் பள்ளிக்கரணையில் நிறைய வீடு கட்டிடுறதுனால அந்த சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் தான் நம்ம ரன் பண்ணுறோம். அதான் இப்போ வந்து அந்த சதுப்பு நில ஏரியாவில் இருக்கிறதுனால அங்கே வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஃபைல் ஃபவுண்டேஷன் தான், மண்ணை வந்து சாயில் டெஸ்ட் எடுத்து அதனுடைய ரிப்போர்ட் படி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி பக்காவாக உங்களுக்கு என்ன ராடு அதில் ஸ்ட்ரக்சரில் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி தரோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் டீட்டெயிலு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கம்பி சொல்லிட்டேன், எம்சான் சொல்லிட்டேன், கல் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்டிமேஷனில் வரக்கூடிய விஷயங்கள் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மரம் பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாசக்கால் அப்புறம் மெயின் டோர் எல்லாமே வந்து தேக்கு மரத்தை தான் நம்ம செஞ்சு தரோம். உள்ளே செய்கிறது வந்து செகண்ட் குவாலிட்டி தேக்கு மரம், பெட்ரூமு ஜன்னலுக்கு மட்டும். அப்புறம் மெயின் டோருக்கு மட்டும் ஃபஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போடுற டோர் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். அதுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 15 நாள் அந்த மரத்தை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அது நாங்களே அப்படியே ஃபுல்லாக வார்னிஷ் பண்ணி பவுடர் கோட்டிங் வார்னிஷ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி தான் ரெடிமேடாக அது வந்து அப்படியே செட் பண்ணிவிடுவோம். இது வந்து இது இல்லை கஸ்டமர் வந்து எனக்கு யூபிசி வேணும் அப்படின்னாங்கன்னா அந்த யூபிசியும் பண்ணி தரோம். இதுவும் அந்த காஸ்ட்லேயே கொடுக்கும். இதுக்கு எக்ஸஸாக காசு எதுவும் தேவை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு ஒரு கபோர்டு தான் நம்ம கட்டி தரோம். அதாவது ஒரு பெட்ரூம்னா அதுக்கு 4 5 ஒரு கபோர்டு கட்டி தரோம். அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் போட்டு தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமோடது. அப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் ஒரு லேப்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரானைட், கிச்சன் மாடைக்கு கிரானைட்டு, அப்புறம் கிச்சன் மாடை கீழே ஒரு சின்னதாக கபோர்டு, அதுக்கப்புறம் தனியாக அதுக்கும் கிச்சனுக்குன்னு ஒரு கபோர்டு. இது வந்து கிச்சனோட வேலை. ஹாலில் நாங்கள் வந்து கபோர்டு கட்ட மாட்டோம். ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்னர்லாம் உங்களுக்கு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து கபோர்டு ஒர்க்குக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு டைல்ஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா சமன் மேடைக்கு கிரானைட் கல் போட்டு ஊற்றுருவோம். அப்புறம் வந்து பாத்ரூமுக்கு வந்து கிச்சனுக்கு வந்து 4 அடியில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக கிச்சன் ஏரியா எல் டைப் வருதோ இல்லை பார்ட் டைப்பில் வந்தாலும் அந்த 4 அடிக்கு கிச்சனுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டிக்கிறோம். அந்த டைல்ஸோட விலை பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து 35 ரூபா நாங்கள் டைல்ஸ் ஒட்டி தரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல்ஸு ஹால் ஏரியா பெட்ரூம் தர, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் தரைக்கு எல்லாமே 50 ரூபா டைல்ஸ் நம்ம போட்டு பண்ணுறோம். இது டைல்ஸ் வந்து நீங்கள் 50 ருபீஸ்லேயும் பார்த்தாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 70, 80 பார்த்தாலும் அதனுடைய எக்ஸஸான காசை நீங்கள் வந்து எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 2x4 உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை 2x2வும் பார்த்துக்கலாம். ரெண்டுலேயே நீங்கள் வேரியண்ட்டாக பார்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த வீடியோவில் போட்ட மாதிரி ஸ்பேரோ டைல்ஸ் தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக ஒரே பிராண்டு வந்து ஒரே இடத்துல நம்ம எடுத்துக்கிறதுனால ஸ்பேரோ டைல்ஸ் தான் எடுக்கிறோம். நீங்கள் வேறு எதனா ஜான்சனோ இல்லைனா வந்து கேஜி ஏதாவது டைல்ஸ் நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த டைல்ஸ்க்கான காசு வந்து நாங்கள் எங்ககிட்டேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த டைல்ஸ் நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது அதை நீங்கள் கடையிலேருந்து எடுத்து டிரான்ஸ்போர்ட்டும் அதோடைய வேஸ்டேஜை நீங்கள் தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஏன்னா நாங்கள் வாங்கினா நாங்கள் பேர் பண்ணிப்போம். அது இல்லாமல் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கண்டிப்பாக
இது வந்து சொல்லி ஆகணும். அதனால இது இந்த விஷயம். அப்புறம் படிக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம். டோட்டலாக படிக்கு வந்து 35 ருபீஸில் டைல்ஸ் பார்த்து உங்களுக்கு படிக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம். படிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2000 சதுரடியில் வந்து ஆண்டைல் வந்து எம்எஸ்ல தான் போடுவோம். எம்எஸ் மீன்ஸ் இரும்பு. ஒரு அடிக்கு இரும்புல நாங்கள் வந்து ஒரு கிரில் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்னா 300 ரூபாய் 350 ரூபா செலவு வரும். அந்த 300 ரூபாய் 350 ரூபா செலவு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் டிசைன் கொடுத்தேன். அந்த டிசைனில் உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அந்த டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த டிசைனை நான் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ரெடி பண்ணி கொடுத்துட்டு போட்டு கொடுத்துருவேன். இல்லை சார் எனக்கு வந்து இந்த டிசைன் எனக்கு தேவையில்லை, நான் வந்து ஸ்டீலில் போட்டுக்கிறேன் எஸ்எஸ்ல அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டீலில் போடுற மாதிரி இருந்தால் நார்மலாக நாங்களே ஸ்டீல்லே போட்டு தரோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ரன்னிங் ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரன்னிங் ஃபிட்ன்றன்னா அதாவது நீளத்தில் ஒரு அடியும் உயரத்தில் 3 அடியும் இருக்கும். அதனுடைய செலவு பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு போனீங்கன்னா பேசிக் ரேட்டு வந்து 750 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் செலவாகும். இது வந்து நார்மலாக ஸ்டீலுக்கான காசு. அது எக்ஸஸான காசு. நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தாலும் ஓகே, இல்லை டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுனாலும் ஓகே, அதுக்கான காசு நாங்கள் வந்து மைனஸ் பண்ணிப்போம். இது வந்து ஆண்ட்ராய்டுக்கான விஷயம். அப்போ உங்களுக்கு மரம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சொல்லியிருக்கேன். இது 2 சொல்லிட்டேன். அப்புறம் சிமெண்ட் சொல்லிட்டேன், மணல் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இது சொல்லியிருக்கேன். அப்புறம் ஈபி வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஐ மெட்டீரியல்ஸ் உள்ள ஆர்பிட் ஒயரு அப்படின்னா ஃபினோலக்ஸ் ஒயரு, இந்த 2 ஒயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது 2 ஒயரில் ஓனர் எது வேணுமோ அந்த ஒயரை கண்டிப்பாக நாங்கள் அந்த சைட்டுக்கு போட்டுருவோம். அப்புறம் சுவிட்ச் எல்லாமே ஆர்பிட் சுவிட்ச் தான். ஆர்பிட் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை எனக்கு வந்து நீங்கள் வந்து வேறு சுவிட்சு, அதாவது ஆங்கர், குரோமா இந்த மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரொஃபைலான சுவிட்சஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அந்த அமௌண்ட் எங்ககிட்டே கொடுத்துட்டிங்கன்னா நான் அதுக்கான காசை வந்து நானே வாங்கிட்டு உங்களுக்கு அந்த சுவிட்ச் போட்டு கொடுத்துருவேன். ஆனால் அதுக்கு உள்ளே போகிற மெட்டல் பாக்ஸ் எல்லாமே இரும்பு தான், கம்பல்சரி. அது மெட்டல் பாக்ஸ் தான் அது உள்ள வுட் பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த பாயிண்ட்டை நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். எந்த பாயிண்ட்டுக்கான குறையே கிடையாது. சார் இது 2 சுவிட்ச் தான் போடுவோம், 4 சுவிட்ச் தான் போடுவோம் அப்படிலாம் கிடையாது. எத்தனை 4 பாயிண்ட் தான் போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே நான் வந்து டெஃபினட்டாக போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்க இன்வெர்டர் லைனு, கேபிள் டிவி லைனு, அப்புறம் வந்து நெட்டு ஒயருக்கு வேணால் பெண்ணா அது எல்லாமே அட்வான்ஸாக உங்களுக்கு என்ன நாளைக்கு தேவையோ, கஸ்டமருக்கு என்ன அந்த வீட்டுக்கு தேவையோ அந்த எல்லாம் கம்ப்ளீட்டாகவே நான் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். அதில் எந்த இதுவும். அதே மாதிரி ஏசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 2 பெட்ரூம் வந்தாலும் 2 பெட்ரூமுக்கு, ஹால் வந்தாலும் ஹாலுக்கு ஏரியாவுக்கு, அதுக்கப்புறம் டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் வருதோ அது அத்தனை ரூம், எத்தனை பெட்ரூம் வருதோ அத்தனை பெட்ரூமுக்கும் நம்ம வந்து ஏசி பாயிண்ட் நம்ம வந்து போட்டு கொடுத்துருவோம். அதே ஹால் ஏரியாலும் போட்டு கொடுத்துருவோம். இது வந்து இபி வேலை இப்போ உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன். இபி வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ளம்பிங் ஒர்க்குக்கு ஃபினோலக்ஸ் பைப்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டோட்டலாக வேறு எந்த பைப்புமே யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பாத்ரூம்க்கெல்லாம் யூபிசி பைப் தான் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு 6 kg பைப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் டோட்டலாக. அதனால் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு 30 to 40 இயர்ஸுக்கு வந்து நீங்கள் கை வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. அதான் ப்ளம்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு ஹீட்ரு பாயிண்ட்டு, அப்புறம் கிச்சனுக்கு வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் லைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷனு, அப்புறம் வந்து சிங்குக்கான லைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்ரூமுக்கு வந்து டேப்பு, அதுக்கப்புறம் வந்து ஷவரு, அப்புறம் வந்து கிளாஸ் செட்டு. ஒரு டேப்னாலும் ஒரு டேப்பில் 2 டேப் வேணாலும் 2 டேப்பில் 3 டேப்னா கூட 3 டேப் வச்சு கொடுத்துரும். கம்ப்ளீட்டாக நீங்கள் என்னென்ன எங்கெங்கே பாத்ரூமுக்குள்ளே எங்கெங்கே டேப் வேணுமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் பண்ணிவிடும். அதுலலாம் எந்த குறையும் கிடையாது. நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற டேப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் கம்பெனி தான். நம்ம பாத் ஃபிட்டிங் கம்ப்ளீட்டாகவே வாட்டர்மெலன் டேப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த பிராண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்து வேர் கம்பெனி சொல்லிட்டு பாத் ஃபிட்டிங் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்துஸ்தான்னு சொல்லிட்டு இருந்தது அது. அதே மெட்டீரியல் இப்போ வந்து இந்து வேர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாத் ஃபிட்டிங் வந்து நம்ம போடுறோம். அது ஒயிட் கலர் தான் அதில் வரும். ஏன்னா அடிஷ்னலாக வேறு எந்த கலரும் கஸ்டமர் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது.
இது வந்து ஒயிட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து நீங்கள் வந்து ஜாக்வார், பேரிவார் அந்த மாதிரி பெரிய அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அதோட டிஃபரன்ஸ் அமௌண்ட் எங்களுக்கு பே பண்ணலாம். மற்றபடி பைப் லைனில் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இருக்காது. அந்த பாத் ஃபிட்டிங் மட்டும் தான் உங்களுக்கு டேப் வந்து வாட்டர்மில் நாங்கள் போகிற டேப்பே உங்களுக்கு ஓகே ஆகிடும் கன்ஃபார்மாக. ஏன்னா அதில் எந்த ஏன்னா பிராஸ் தான் போடுறோம் நம்ம எல்லாமே. பிராஸில் வந்து பித்தளையில் சில்வர் கோட்டிங் தான் நம்ம போடுறோம். அதனால் உங்களுக்கு அந்த டேப்பே உங்களுக்கு ஓகே ஆகிடும். வேறு எந்த டேப்பும் நீங்கள் வந்து மாத்திர அவசியம் கிடையாது. பாத் ஃபிட்டிங் மட்டும்தான் நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது பிராண்ட் போகிற மாதிரி இருந்தால் அதனுடைய வேரியேஷன் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி தந்தீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த விஷயத்தில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது பாத் ஃபிட்டிங்கில் பாத்ரூம் ஐட்டம்ஸில் வந்து வால் மிக்சர் நாங்கள் போட மாட்டோம். வால் மிக்சருக்கான பாயிண்ட்டை போட்டுருவோம். ஏன்னா ஒரு வால் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமுக்கு இப்போ ஒரிஜினலாக ஒரு வால் மிக்சர் வாங்கினோன்னா மேக்ஸிமம் 8,000 9,000 வரும். அது வந்து நாங்கள் பாயிண்ட் வச்சு கொடுத்துருவோம். வால் மிக்சர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரே வால்வில் ஹீட் சுடு தண்ணியாக வரும், பச்சை தண்ணியாக வரும். ஆனால் நாங்கள் டேப்பு வச்சு தருவோம். டேப் வச்சு தரோம். அந்த சுடு தண்ணி வரதுக்கான டேப்பும் வச்சுருவோம், பச்சை தண்ணி வரதுக்கான டேப்பும் நார்மலாக வச்சுருவோம். அதாவது ஹீட்டருக்கான பாயிண்ட்டை வச்சுருவோம். ஆனால் நீங்கள் ஒரே டேப்பில் ரெண்டுமே வரா மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லைனை வச்சு கொடுத்துருவோம். அதுக்கான வால் மிக்சர் மட்டும் நீங்கள் வாங்கி தர மாதிரி இருக்கும். இது வந்து 2,000 rupeesக்கான வேலையிலான காஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் போட்டிங்கன்னா போரோட லைனை வந்து எங்கே செட் பண்ணணுமோ அங்கே செட் பண்ணி கொடுத்துருவோம். சம்பு கட்டினோம்னா சம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு வச்சு அந்த மோட்டரான பாயிண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாங்கள் வந்து இப்போ சம்பு ஒரு சென்னையில் வீடு கட்டுறீங்கன்னா சம்பு அண்டு போரு 2 லைன் இருந்ததுன்னா அந்த 2 லைனில் வந்து ஒரு லைன் மட்டும் தான் நாங்கள் வந்து மேலே டேங்கை ஏற்றுவோம். திருப்பி ரிட்டர்னில் டேங்க் இறக்குறதும் அதாவது பாத்ரூமுக்கு அப்புறம் கிச்சனுக்கு இதெல்லாம் தண்ணி இறங்குது. ரிட்டர்ன் இறங்குறது வந்து ஒரு லைன் தான் உங்களுக்கு இறங்கும். மேலே ஒரே ஒரு டேங்க்கு 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் வந்து மஞ்சள் கலர் டேங்க்கு இப்போ வருது. ஏன்னா பிளாக் வரது கிடையாது, மஞ்சள் கலர் டேங்க் தான் நாங்கள் வைப்போம். அந்த டேங்க் வச்சு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். நீங்கள் சப்போஸ் இல்லைங்க எனக்கு வந்து போர் வாட்டரும் மேலே ஏறணும், சம்பு வாட்டரும் மேலே ஏறணும்னா அது ஏதாவது ஒரு லைனுக்கான அடிஷ்னல் காஸ்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 2,000 rupeesக்கான வேலை. ஆனால் எப்பயுமே நிறைய ஓனர் என்ன பண்ணுவாங்க, சரிங்க அதெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து சிங்கிள் லைனே பண்ணி தந்துடுங்க, ஆனால் அந்த சிங்கிள் லைனில் வந்து கீழே வந்து வால்வு மட்டும் மாட்டி கொடுங்க, அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ போர் வாட்டரும் ஒரே லைனில் தான் ஏறும், அப்புறம் வந்து சம்பு வாட்டரும் ஒரே லைனில் தான் ஏறும். அப்படி ஏறும்போது என்ன பண்ணுவோம், வால்வு ரெடி பண்ணிட்டா லெஃப்ட்னா ஒரு தண்ணி, ரைட்னா ஒரு தண்ணின்ற மாதிரி எது வேணுமோ அந்த அதே ஒரு சிங்கிள் லைனில் மேலே ஏறிடும். உங்களுக்கு எந்த தண்ணி வேணுமோ அந்த தண்ணி நீங்கள் மாடிக்கு ஏற்றிக்கலாம். உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, தண்ணி இல்லை, சம்பில் இல்லை, போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணலாம், அதனால் அந்த வால்வு வச்சு நீங்கள் ஏற்றிக்கலாம். 2 லைன் செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. ஒரே லைனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன தண்ணி வேணுமோ நீங்கள் அதை டேங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளம்பிங் ஒர்க்கு. அப்புறம் வந்து ஆல்ரெடி மர வேலைலாம் சொல்லிட்டேன். மர வேலையில் சின்ன ஒரு டவுட் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரூமுக்கு ஒரு ஜன்னல், அதாவது எங்களுடைய 2000 ரூபா காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு ஜன்னல், அதாவது 4க்கு 4 ஒரு ஜன்னல் ஒரு பெட்ரூமுக்கு. அதே மாதிரி கிச்சனுக்கு வந்து 4க்கு 3 ஒரு ஜன்னல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்ரூமும் வென்டிலேஷன் 2க்கு 2, எல்லா பாத்ரூமும் கம்பல்சரி 2 வென்டிலேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4 2 ஜன்னல் வச்சுருவோம். இதுதான் வந்து நார்மலாக மரம். ஏன்னா அதில் சொல்லலை, நானும் அதை விட்டுட்டேன், அதனால் திருப்பி இதில் கூடுதலாக சொல்கிறேன். இது வந்து மர வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டோர் வந்து பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2,500 3,000 வரைக்கும் டோர் வந்து நாங்கள் அதுக்கான காசை நாங்கள் வந்து பே பண்ணுறோம். அதாவது அது ஸ்கின் டோரோ இல்லைனா வந்து ஒயிட் டோரோ என்ன டோர் வேணுமோ அந்த டோரை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 2,500 3,000 அதுக்கு கேட்லாக் இருக்குது. ஒரு 500 1000 மாடல் இருக்குது. அந்த கேட்லாக் கொடுப்போம், எந்த டோர் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 1000 மாடல் இருக்குது. 1000லேருந்து 2000 மாடல் இருக்குது. அந்த மாடல் உங்களுக்கு நாங்கள் அனுப்பினா நீங்கள் எது செலக்ட் பண்ணல அந்த மாடல் அப்படியே டிக்டோவாக இது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் மெட்டீரியல் கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூசு வேலை முடித்த உடனே ஒரு பில்டிங் வந்து கம்ப்ளீட்டாக பூசு வேலை முடித்த உடனே அந்த பில்டிங் வந்து உங்களுக்கு பூசு வேலை முடித்த உடனே இன்னர் வந்து ஒரு கோட்டு பட்டி, திருப்பி 2வது கோட்டு ஒரு பட்டி, 2 கோட்டு பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போட்டு அந்த ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் திருப்பி 2 கோட்டு வந்து கலர் அடிப்போம். இது இன்னருக்கு. சீலிங் வந்து நாங்கள் பட்டி பார்க்க மாட்டோம், ஏன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எப்பயுமே நேர்மையாகவும் அதாவது நேர்மையாக நிறைய விஷயத்த நம்ம சொன்னால் தான் கஸ்டமருக்கும் இவங்ககிட்ட இதுதான் பிராண்டு இதுதான் பொருள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் மெயினாக. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏதோ சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் ஒன்று சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா நேரில் வந்தால் வேறு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்களான்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான்
வெளிப்படைத்தன்மையாக எல்லாமே பண்ணிடணும் நம்ம. அப்புறமா வந்து இது எக்ஸஸ் அதை எக்ஸஸ் சொல்லின்னு இருக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் பண்ணி பார்க்க மாட்டோம். ஆனால் சீலிங்கில் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு, சீலிங்க்கு வந்து ஸ்பாட்லைட் பாயிண்ட்டு இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வச்சு கொடுத்துருவோம். அதில் எந்த குறையும் இருக்காது. அதெல்லாம் பக்காவாக உங்களுக்கு தேவையானதை நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். ஆனால் வந்து பட்டி மட்டும் பட்டி நீங்கள் சப்போஸ் வந்து சீலிங்கில் பட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் காசும் உங்களுக்கு நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சீலிங் மட்டும், அதாவது ஆல் சீலிங்கு, அப்புறம் வந்து பெட்ரூம் சீலிங் மட்டும், அப்புறம் கிச்சன் சீலிங் தேவைன்னா உங்களுக்கு. மற்றபடி வால்ஸ் எல்லாமே கம்பல்சரி, கிச்சனு, பெட்ரூமு, ஹாலு எல்லாமே வால்ஸ் எல்லாம் பட்டி பார்த்து கொடுத்துருவோம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பட்டி பார்க்கல சீலிங்க்கு, அதனால் பூசோலை பண்ணும்போது வந்து நாங்கள் கேட்டுருவோம். என்ஜினியர் போய் கேட்பாரு, சார் நீங்கள் வந்து சீலிங் பட்டி பார்க்க போகிறீங்களா இல்லைன்னா நார்மலாக அப்படியே ப்ளைனாக விட போகிறீங்க சார்? ஏன் இல்லை சார் நான் வந்து ப்ளைனாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் பூசு வேலையில் என்ன பண்ணுவோம், குருமால்னு சொல்லுவாங்க, அதை போட்டு நைஸ் பண்ணி விட்ருவோம். பக்காவை நைஸ் பண்ணிட்டோம்னா ஒயிட் போட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் 2 கோட் ஒயிட் போட்டோம்னா சீலிங் வந்து பட்டி பார்த்தா மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு பட்டி பார்த்தா மேக்ஸிமம் வந்து அந்த பட்டி ஃபினிஷிங்கில் ஒரு 100%னா ஒரு 50% வந்துடும். அதுக்கப்புறம் 50% நேராக சீலிங் மேலே பார்க்க மாட்டோம். ஆனால் ஏன் நாங்கள் வந்து சீலிங் பட்டி பார்க்க மாட்டோம்னா, ஒரு வாலுக்கு அப்ளை பண்ணுற பட்டி விட டபுளாக வந்து சீலிங்கை அப்ளை பண்ணி ஆகணும். அது இல்லாமல் வந்து சீலிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மேடு பள்ளம் வந்துடும் பட்டி பார்க்கும்போது. அதெல்லாம் வந்து கிளியராக பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கோட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சீலிங் மட்டும். அதனால தான் நாங்கள் வந்து சீலிங் வந்து பட்டி பார்க்கறது யோசிக்கிறோம். ஏன்னா அதுக்கான காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 சதுரடி எக்ஸாம்பிள் நம்ம வந்து சீலிங்க்கு மட்டும் பட்டி பார்க்குறோன்னா, அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இன்னருக்கு செலவாகிற காசு பட்டிக்கு செலவாகிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 வரைக்கும் இல்லை 50,000 வரைக்கும் சீலிங்கே செலவாகிடும். அப்போ காசு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அப்படி டபுள் ஆகும். அதனால தான் அடிஷ்னலாக நாங்கள் செலவாகிற காசு மட்டும் தான் ஒரு 1000 சதுரடி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சீலிங் பட்டி பார்க்கணுன்ற மாதிரி வந்ததுன்னா, சார் ஒரு 25,000 30,000 நீங்கள் தனியாக பே பண்ணுறோங்க சார், மீதியை நாங்கள் பேர் பண்ணி ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி முடிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்புறம் அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணவே கூடாதுன்றதை நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஏன்னா கடைசியில் மனசு கஷ்டன்றது சின்ன சின்ன விஷயங்களில் தான் வரும். அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஏன்னா சொன்னால் தான் நம்ம கம்பெனியை நீங்கள் அணுகி வேலையை கொடுக்கலாமா வேணாம்ன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம், விளம்பரம் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கிறதுல இறுதியாக இருந்துட்டிங்கன்னா கரெக்டாக ஓகே இவங்க வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து பெயிண்ட் வேலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சார்ஜ் பண்ணுறது 20 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் ஒரு லிட்டருக்கு. அந்த 1 லிட்டருக்கு சம்புக்கு வந்து கட்டுறதுக்கு 1 லிட்டருக்கு 20 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அந்த 20 ரூபாவில் பார்த்தீங்கன்னா பள்ளம் எடுத்துகிட்டு அப்புறம் 4.5 சுவர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஃபுல்லாக சுற்றி 4.5 இன்ச்சு காங்கிரீட் மாதிரி போட்டு ராடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ராட்லேருந்து காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட் போட்டு எடுத்த பிறகு டோட்டலாக 4 பக்கமும் பூசு வேலை பண்ணிவிட்டு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம். அப்புறம் அதுக்கு ஒரு மோட்ரு வந்து 1 HP 1/2 HP மோட்ரு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சம்புக்கு. இது வந்து லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா நான் சார்ஜ் பண்ணுறேன். ரெண்டாவது அந்த சம்புக்கு வந்து ஸ்டெப் வச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து சம்பு வேணும்னா சம்போட அளவுலாம் மெஷர்மெண்ட்லேயும் நம்ம கொடுத்துருவோம். எத்தனை லிட்டர் வேணும் அதே மாதிரி நாங்கள் அளந்து காட்டிக்குவோம். எத்தனை லிட்டரு உங்களுக்கு அது குவான்டிட்டி பிடிக்குன்றது. எப்போயுமே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6000 லிட்டரு நீங்கள் கட்டுறீங்க. மினிமம் ஒரு வீட்டுக்கு வந்து 6000 லிட்டருனா அந்த 6000 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாங்கள் கட்டியிருக்கோம்னா ஒரு 6500 லிட்டர் தான் கட்டுவோம். எப்போயுமே ஒரு 500 லிட்டர் அதிகமாக தான் கூடுதலாக தான் கட்டுவோம், கம்மியாக கட்டவே மாட்டோம். இது மட்டும் நீங்கள் மைண்ட் பண்ணிங்க. இது வந்து சம்புக்கான வேலை. செப்டி டேங்க் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 12 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 12 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கம் சுற்றி 3/4 சுவர் போட்டு உள்ளே வந்து பால் ஃபினிஷிங் மாதிரி பூசு வேலை பண்ணி மேலே மூடி போட்டு கொடுத்துருவோம். அது ஒரு மேனுவல் கவர் போட்டு அதுக்கு உள்ளே இறங்கிறதுக்கு ஃபால்ட் அட்டன் பண்ணணும், க்ளீன் பண்ணணும்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப் வச்சு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா ஒரு லிட்டருக்கு. மினிமமாக ஒரு 10,000 லிட்டர் வந்து இண்டிவிஜுவலுக்கு கட்டலாம். அப்புறம் 10,000 லிட்டருந்து வாடகை விடனா அது கொஞ்சம் கூடுதலாக எவ்வளோ தேவையோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொருவோடு நம்ம போடுறோம். சொருவோடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொருவோடுக்கு கேரளா ஓடுக்கு மொத்தம் ஒரு சதுரடிக்கு 110 ரூபா வரும். 110 ரூபான்ற சொருவோட்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல் ஜல்லி மாடியில் ரூஃப் போட்டு முடித்த உடனே செங்கல் ஜல்லி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பரப்பிட்டு
எல்லாம் அதுக்கு திம்ஸ் வச்சுட்டு அது கூட சுண்ணாம்புலாம் போட்டு சுண்ணாம்பு கடுக்கா தண்ணி வெல்லம் இதெல்லாம் போட்டு லெவல் பண்ணி அந்த லெவலிங் வேலை முடிஞ்சு ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டு மறுநாள் என்ன பண்ணோம் திருப்பி கலவை போட்டு கேரளா ஓடு போடுவோம். கேரளா ஓடோட விலை 15 ரூபா. அதுக்கப்புறம் இந்த சொரு ஓடு போட்டு உங்களுக்கு க்ளீனாக மாவு ஃபினிஷிங்லாம் பண்ணி சைடு கட்டிங்லாம் ஒட்டி க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு 110 ரூபா உங்களுக்கு சதுரடி வரும். இதே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கூலிங் டைல்ஸ் போடணும் எனக்கு இது சொரு ஓட வேணாம் அப்படின்னா இதே சேம் மெத்தடு தான். அந்த சேம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கூலிங் டைல்ஸுக்கு செங்கல் ஜல்லியும் கடுக்கா தண்ணி சுண்ணாம்பு இது எல்லாமே இருக்கும் பக்காவாக. ஆனால் ஓடு மட்டும் வேறு. ஏன்னா ஒரு 35 ருபீஸ்லேருந்து 30லேருந்து 35 ருபீஸில் கூலிங் டைல்ஸ் நாங்கள் வந்து அதுக்கு வாங்கி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு சார்ஜ் நாங்கள் பண்ணுறது வந்து 150 ரூபா வரும் உங்களுக்கு சார்ஜ். அதாவது வந்து கூலிங் டைல்ஸுக்கு சார்ஜ் வந்து 150 ரூபா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அடிஷ்னல் காஸ்ட்டு. சம்பு, செப்டிக் டேங்க்கு, சொருவோடு, கூலிங் டைல்ஸு. அதுக்கப்புறம் வந்து படிகுண்டுனா மாடியில் ஹெட்ரூம் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த ஹெட்ரூம் போடணுன்னா உங்களுக்கு வந்து சதுரடிக்கு வந்து 1500 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு 7 அடி உயரம் இருக்கும். அதுக்கு தளத்தை போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு மேலே டேங்க் வச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு ஒரு கேட் ஒன்று போட்டு கொடுத்துருவோம். எலக்ட்ரிக்கல் வேலை இரும்பு கேட் ஒன்று போட்டுருவோம். 1100. ஏரியா அதிகமாக வந்தால் 1000 ரூபா, ஏரியா கம்மியாக வந்தால் 1500 ரூபா. ஏன்னா தளம் போட்டு 7 அடி உயரம் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இது ரெண்டாவது வந்து படிகுண்டு ஒர்க்கு. அப்புறம் போரும் போட்டு தரோம். போர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி 200 அடியோ இல்லைன்னா ஒரு 100 அடியோ அந்த ஏரியாவில் எத்தனை அடி போர் போடுறாங்க. ஒன்று கம்ப்ரஸர் போடுவாங்க, இல்லை ஹேண்ட் போர் போடுவாங்க. ஹேண்ட் போர் போட்டு அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் போர் போடுவாங்க. அந்த மாதிரி எந்த ஏரியாவில் எதை எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போர் போட்டு தரோம். அது இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறது, பிளான் வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து இபிஓ சர்வீஸ் வாங்கி கொடுக்குது. வீடை கட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் இபி லைன் எல்லாம் கமர்ஷியலில் இருந்து டொமஸ்டிக்காக மாற்றி கொடுக்குறது எல்லா வேலையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணித்தரோம். வீடு கட்டுறதுக்கான அத்தனை சர்வீஸும் நம்மக்கிட்ட நம்ம பண்ணுது. அதுக்கு எதுவுமே 1 ரூபா கூட நாங்கள் வாங்குறது கிடையாது. இதுதான் நம்மளுடைய டோட்டலான எஸ்டிமேஷனு. இதில் ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா நான் திருப்பி அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு எல்லா வேலையும் சொல்லிட்டேன் நான். அதாவது கம்பி, சிமெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்டு, அப்புறம் வந்து மர வேலை, எலக்ட்ரிக்கலு, ப்ளம்பிங்கு, அப்புறம் ஃப்ளோர் டைல் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத் ஃபிட்டிங் ஐட்டமும் சொல்லிட்டேன். மீது எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். எதுவும் விட்டு போகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2000 ரூபா சதுரடி. இந்த 2000 ரூபா சதுரடி வந்து இது இன்க்ளூடட் கம்ப்ளீட்டாக. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கிறது வந்து சம்பு, செப்டிக் டேங்க், போரு, இபி, சொருவோடு, அப்புறம் மேலே படிகுண்டு. இந்த 6 ப்ரொவிஷன் அடிஷ்னலாக வந்துடும். அப்புறம் காம்பவுண்ட் வால்ஸ் பெரிய ஏரியா வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு 4000 சதுரடி வருது, அதில் 3000 சதுரம் கட்டுறீங்க, மீதி வந்து காம்பவுண்ட் வால் எனக்கு வேணும் அப்படின்னா காம்பவுண்ட் வால் அடிஷ்னலாக வரும். அந்த காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கற்ற மாதிரி மாறும். அது இல்லாமல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 3 மாடலில் நாங்கள் பண்ணுறோம் காம்பவுண்ட் வால். அதனால் அது 3 மாடலில் மாறும். அதனால் அது வந்து இப்போது விளக்கம் அது தேவை. நம்மளுடைய பில்டிங்கோட விளக்கத்தை மட்டும் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தம்பி ஏன் நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இவர் தான் வந்து நம்ம இப்போ வந்து சைட் இன்ஜினியராக இருக்கார். அவர் 2 வருஷம் ஆயிடுச்சு வந்து. வணக்கம் சொல்லுப்பா. இப்போ வந்து என்னன்னா ஃபியூச்சரில் இவர் வந்து மார்க்கெட்டிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஏன்னா நான் எல்லாமே அவருக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் உண்மையை தெரியணும் இல்லையா. அதனால் அவர் வந்து கொஞ்சம் சைட் இன்ஜினியராக இருந்து அப்புறம் அடுத்த ப்ரொமோஷனாக ஒர்க்கு நல்லா பண்ணுறாரு. அதனால் வந்து கஸ்டமருடைய கால்ஸ்லாம் அதை அட்டன் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இவரை வந்து நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு சில விஷயங்கள் இவர் தெரியணும் எனக்கு. அதுதான் நமக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்டிங்லேயே இவர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். ரொம்ப நல்லா பேசுவார் கஸ்டமர்கிட்ட. கண்டிப்பாக இது பாப்பா உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவார், பாருங்கள். சரிங்களா? வணக்கம் சார். சொல்லுப்பா சஞ்சய். சார் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்க, என்ன தெரியும்? இல்லை இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு வந்தேன் சார். நீங்கள் நல்லா பேசுனீங்க, நல்லா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது கஸ்டமருக்கு, வாடிக்கையாளர்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொன்னீங்க. மற்ற கம்பெனி வந்து எப்படின்னா இதுதான் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க, பின்னாடி அதுக்கப்புறம் அது பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம கம்பெனி வந்து நீங்கள் ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. நம்ம வளர்ச்சி பின்னாடி நம்ம கஸ்டமர் கையில் இருக்காது, அது எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சார். இவ்வளோ வருஷம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 2.5 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த சதுரடியில் தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது. நீங்கள் இப்போ மார்க்கெட்டிங்கில் இருந்து எல்லாமே சொல்லிக்கிட்டீங்க.
இப்போ நம்மளோட மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா ஒரு 2400 2600 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுக்குறாங்க நம்மளுக்கு மெட்டீரியல். அதை வச்சு நம்ம எப்படி சார் இந்த இவ்வளோ ரேட்டில் நம்ம பண்ணுறோம்? இப்போ எங்கள் ஊர் உடுமல்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 2400 2600 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறாங்க பில்டிங் காஸ்ட்டு. அப்போ வந்து நம்ம இருக்கிற இவ்வளோ பெரிய சென்னையில் மற்ற நிறுவனத்தை விட நம்ம நிறுவனம் ரொம்ப கம்மியாக கட்டுறது எப்படி சாத்தியமாகுது சார்? அது எனக்கும் சொல்லுங்கள், நம்ம கஸ்டமருக்கும். அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க சஞ்சய், சூப்பரான கேள்வி. இந்த கேள்வியை கண்டிப்பாக கஸ்டமருக்கும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பெனி ஆரம்பித்து 27 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 290 வீடு வந்து நம்ம வந்து கை வச்சுருப்போம். ஏன்னா என் அனுபவத்தை நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணி தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம தொழிலுக்கு வரும்போது அப்போ ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. அப்புறம் அந்த ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது நான் வந்து யோசிச்சது ஒரே ஒரு விஷயந்தான், இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஏன் ஸ்ட்ரகிளை வந்து ரொம்ப பண்ணுறாங்க, அதை படுறாங்க, அதுக்கு காரணம் என்னன்றதை நான் யோசிக்கும் போது மெயினாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளே கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி 10-15 இயர்ஸ் முன்னாடியே நான் உருவாக்கிட்டேன்னா நமக்குன்னு சொந்தமாக இடம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங்கு, அப்புறம் நம்மளும் வேலை செய்கிற மெட்டீரியல்ஸு. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம சொந்த மெட்டீரியல்ஸாக நமக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்புறம் மிஷினரிஸ் வந்து நம்ம கட்டுமானத்துக்கு தேவையான மிஷினரிஸ்லாம் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியாது. சர்வே மீன்ஸ் வந்து நம்மளால் வந்து போராட முடியாது. ஏன்னா எதிரில் இருக்கிறவங்க நமக்கு முன்னாடி பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் இருக்காங்க இந்த தொழில். அப்போ நம்ம ஃபீல்டில் நம்ம நிற்கணும்னா நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா கண்டிப்பாக. அதனால் நான் 10 வருஷம் உழைப்பை வந்து நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே செலவு பண்ணேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாயிலேருந்து 60 லட்ச ரூபா சொந்த பொருட்கள் இருக்குது. சென்ட்ரிங் பொருட்கள், சாரமுட்டு, சாரப்பலகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிஸ், லிஃப்ட் மிஷின் ஒரு 5 மில்லியன் லிஃப்ட் மிஷின், டிரான்ஸ்போர்ட்டிங் வண்டி, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வச்சுருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து குறைஞ்ச விலையில் செய்ய முடியும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா மெட்டீரியல் பர்ச்சேசிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேம்பர் ஆல்ரெடி நமக்கு தெரியும், வீராபுரம் பின்னாடி தான் இருக்குது, சேம்பரில் நம்ம கல் எடுக்கிறோம். அவரும் நம்ம ரிலேஷன் தான். அவர்கிட்ட ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் சைட்டுக்கு அந்த சைட்லாம் வந்து நம்ம கல் எடுக்கிறோம். அவங்களும் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவங்க ட்ராவல் பண்ணுறதுனால அவங்க வந்து குறைஞ்ச செலவில் நமக்கு வந்து செங்கல் கொடுக்குறாங்க. எல்லாமே மிஷின் இருக்குது தான் நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரு 5 பிராண்டு சிமெண்ட் டீலராக இருக்கும். இப்போ 5 பிராண்டு சிமெண்ட் டீலராக இருக்கிறதுனால நம்ம கம்பெனிக்கு நம்மளுடைய சைட்டுக்கு என்ன சிமெண்ட் தேவையோ அந்த சிமெண்ட்டை வந்து நம்மளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் பண்ணி சொன்னாவே நம்ம கம்பெனிக்கு ஏன்னா 100 பேக் தான் அனுப்புவாங்க, 50-25 அனுப்ப மாட்டாங்க. 100 பேக் மட்டும் நம்ம எந்த சைட்டுக்கு தேவையோ அந்த சைட்டுக்கு வந்து டைரெக்டாக கோரமண்டலோ இல்லை ராம்கோவோ, ஜுவாரியோ, அல்ட்ராடெக்கோ இல்லை மகாசக்தி, இந்த 5 பிராண்ட் நம்ம டீலர் இருக்கிறதுனால அந்த 5 பிராண்டுமே டைரெக்டாக நமக்கு வந்து சப்ளை வாங்கிக்கலாம். அவங்க கம்பெனிலேருந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொன்னாவே நம்ம மேனேஜர் இருக்காருல்லையே, அவர் ஃபோன் பண்ணி சொன்னார்னா அவர் மெட்டீரியல் வந்து சைட்டு ஏறலாம். என்னன்னா அதை டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு நார்மலாக இன்றைக்கி ப்ரைஸ் வந்து சென்னையில் 360 ரூபா ஒரு சிமெண்ட் பிராண்டு போகுதுன்னு வச்சிங்களேன், நம்ம அந்த பிராண்டை வந்து 330 ரூபாய்க்கு வாங்கலாம். டைரக்ட் கம்பெனின்றதால 30 ரூபா நமக்கு வந்து லாபம் ஆகலை. அது இல்லாமல் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக தமிழ்நாடு ஜிஎஸ்டி நமக்கு இல்லை சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு டிடிஎஸ்ஸாக நமக்கு வந்துடும். இது வந்து நம்ம கம்பெனிலேருந்து டைரெக்டாக நம்ம கம்பெனி நம்ம பேரில் வாங்குறதில்ல, அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பைப் எல்லாமே டீலர்கிட்ட தான் எடுக்கிறோம், ஃபினோலஸ் பைப். அதே மாதிரி பெயிண்ட் மெட்டீரியலாக டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எடுக்கிறோம், ஏஷியன் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எடுக்கிறோம், டைரெக்டாக பர்ச்சேஸ். சுவிட்செல்லாம் அதே மாதிரி தான், கம்ப்ளீட்டாக யார் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்களோ சுவிட்சு அதெல்லாம் கடைன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, டைரக்ட் பர்ச்சேஸ் தான் எல்லாமே. கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டே டைரெக்டாக போயிட்டு, ஏன்னா நம்ம பழைய கம்பெனின்றதால எந்தெந்த பொருள் எங்கெங்கே விற்கிதுன்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த பொருளுக்கான ஆட்களை நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து கடைக்கு வரும்போது, அது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கடைக்கு வரும்போது ஒரு ரேட்டு வரும் இல்லையா, அந்த ரேட்டு வந்து நமக்கு வந்து அந்த லாபத்தில் வந்து அவங்களுக்கு குறைச்சி அந்த லாபத்தை வந்து கஸ்டமர் கொடுத்துட்றோம். அப்போது ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு நம்ம இன்னைக்கு கடையில் விற்கிறாங்கன்னா அந்த பொருளை நம்ம 8 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அந்த 2 ரூபா வந்து லாப காசை வந்து கஸ்டமருக்கே திருப்பி கொடுத்துரும். இப்படி தான் நம்ம வந்து வழியாக நம்ம வந்து தொழிலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே டைரக்ட் பர்ச்சேஸ் தான். அதே மாதிரி கடன் சொல்லிட்டு நமக்கு எதுவுமே கிடையாது. எதையும் கடன் கொடுத்து எந்த பொருளும் நான் வாங்குறது கிடையாது. எல்லாமே டோட்டலாகவே உங்களுக்கு நம்ம வந்து இதுதான், கடன் இல்லாமல் ஒரு தொழிலை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். உனக்கே தெரியும், எந்த சனிக்கிழமையில் ஒரு டீலரோ இல்லைன்னா ஒரு கஸ்டமரோ தான் ஏஜென்சிக்காரங்களாம் வந்து சனிக்கிழமை உட்காந்துருக்காங்க நம்ம ஆஃபீஸில் கிடையாது. எல்லாமே டோட்டலாக கம்பெனின்றதெல்லாம் கேஷ் அண்ட் கேரி வியாபாரம். எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம சொந்தமாக வாங்கிடணும். அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்த ஆஃபீஸாக போட்டு
ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதில் நீங்கள் இத்தனை பேர் தங்கியிருக்கீங்க, அப்போ வண்டலூரில் தங்கியிருக்கீங்க, எல்லாமே நம்ம சொந்த இடத்துல இருக்கிறதுனால தானே எல்லாம் பண்ண முடியும். இப்போ அதே ரெண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு, அதுக்கான காசு நம்ம பே பண்ணணும் இல்லையா? அப்போ அது பே பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருட்கள் சொந்த பொருட்கள்ன்றது இருக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். டோட்டலாக ஒரு அதாவது ஆன் ஸ்பாட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைட்டு நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரி நம்மகிட்ட பொருட்கள் இருக்குது. லிஃப்ட் மிஷின்லேருந்து மிஷினரிஸ்லேருந்து, அதாவது மரம் கட் பண்ணுற மிஷின் வரைக்கும் நம்ம சொந்தமாக வச்சுருக்கோம். ஒரு மரத்தை கட் பண்ணனா கூட அதுக்காக வாடகை எடுத்துன்னு போகிற டெமாலிஷ் மிஷினும் ஒரு 5-6 மிஷின் இருக்குது. இது எல்லாமே சொந்த மிஷினரிஸ் இருக்கிறதுனால தான், எல்லாமே இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த ப்ரைஸில் வந்து பண்ண முடியுது. இல்லைன்னா வெளியில் வந்து கண்டிப்பாக பண்ண சாத்தியமே கிடையாது. இல்லைன்னா 2400 நானும் தான் சார்ஜ் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து அந்த ஐஎஸ்ஐ மெட்டீரியல்ஸ்க்கு தேவையான கஸ்டமருக்கு தேவையான நல்ல மெட்டீரியல்ஸை நம்ம போட்டு 2000 சதுரடியில் குறைவாக நம்ம பண்ண முடிஞ்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் வந்து ஒரு 2000 சதுரடிக்குள்ளே கட்டுறவங்களுக்கு யாருக்கிட்டையும் நான் வந்து ஜிஎஸ்டி வந்து வாங்குறது கிடையாது. ஏன்னா இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 2000 சதுரடிக்கு மேலே வரவங்களுக்கு கண்டிப்பாக அதை நான் வந்து வாங்குகிறேன். அதுக்கு முன்ன பின்ன அதில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு பில்டராக நான் கேள்விப்படுறேன், சார் வந்து எனக்கு வந்து என்ன சார் 2400 ப்ளஸ் ஜிஎஸ்டின்றாங்க சார், இதெல்லாம் எப்படி சார் அப்படி சாதியன்ட்டு. அதுக்கு நேரில் வாங்க, அதுக்கெல்லாம் நான் விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் தம்பி அருமையான கேள்வி கேட்டாப்புல. அதுக்கான விளக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு நேரில் கூட கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய கம்பெனியோட எஸ்டிமேஷனு. ரொம்ப விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இன்னொரு எஸ்டிமேஷன் இருக்குது, அது வந்து 2550 ரூபாவுடைய எஸ்டிமேஷனு. அது வந்து அடுத்த இதனுடைய கண்டினியூட்டியாகவே நீங்கள் பார்ப்பீங்க. இதையே நான் உங்களுக்கு வந்து அதை பற்றியும் போடுறேன், அதையும் பார்க்கணும் நீங்கள். ஏன்னா இது 2000 ரூபாய்க்கான பதிவு, சரிங்களா? இது வந்து ஒரு பார்ட்டு. ஏன்னா திருப்பி நான் ஒரு அடுத்த பதிவு இதனுடைய கண்டினியூட்டி பதிவு போடுறேன்னா நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. அதனால் இது 2000 ரூபாய்க்கான பதிவு தான். அதாவது எஸ்டிமேஷனில் 2000 ரூபாய் நம்மளுடைய கவர் போட்டாலே போட்டிருக்கோம். எஸ்டிமேஷன் ப்ளஸ் 2000 rupees per ஸ்கொயர் ஃபீட். இதுதான் வந்து நம்மளுடைய கண்டென்ட். இதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த கண்டென்ட்டில் அடுத்த ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வீடியோவில் 2550 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சாராம்சம்னா அது உள்ள என்னென்ன இருக்குது, அது அந்த மாதிரி கஸ்டமருக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத அதையும் நம்ம பண்ணுறோம். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 வீடு கட்டுறோன்னா, இல்லை ஒரு 20 வீடு கட்டுறோன்னா அதில் ஒரு கஸ்டமர் தான் அது மாதிரி வருவாங்க, ஏதாவது ஒரு கஸ்டமர். ஏன்னா இன்றைக்கி மிடில் கிளாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணுற எல்லாமே மிடில் கிளாஸ் தான். பெருசாக அப்பர் கிளாஸில் இருக்கவங்க கூட இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற ரிச்சான பீப்புள் கூட நம்ம ட்ராவல் பண்ணல. இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. என்னென்ன கஸ்டமருக்கு என்னென்ன விலையில் தேவையோ அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம். பண்ணாமல் இல்லை, எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்ம கம்பெனி ரெடி பண்ணியிருக்கு. அதனால் பாருங்கள், உங்களுடைய மேலான ஆதரவை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். தம்பி நீங்கள் கேட்ட கேள்விக்கு அருமையான பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சது சார். மக்களும் அவங்களும் புரிஞ்சிருப்பாங்க. இன்னும் வந்து நம்ம கம்பெனியை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளுக்கு நம்பி மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்மளுக்கு நீங்களும் இனிமேல் வந்து அடுத்த இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் மார்க்கெட்டிங்கும் பார்ப்பீங்க. கஸ்டமர்கிட்ட என்ன மாதிரியே அமைதியாகவும் பொறுமையாகவும், 2வது நிதானமாகவும், அதாவது பணிவு இருக்கிற இடத்துல தான் உயர்வு இருக்குன்னுவாங்க. அந்த பணிவோட கஸ்டமரை நீங்கள் ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம கம்பெனி இன்னும் பல மடங்கு வளர்ச்சி அடையும். அதனால் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் போகும்போது, ஏன்னா எனக்கு வேலைப்பில் அதிகமாக இருக்கும்போது நானும் கஸ்டமர்கிட்ட பேசுவேன். நான் பேசுகிற கஸ்டமரை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் நான் உங்களை இந்த சீட்டில் உட்கார வச்சுருக்கேன். அதை நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஓகேவா? பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணி. ஓகேம்மா. அதனால் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த என்னுடைய அன்பு வாடிக்கையாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக நம்மளுடைய நிறுவனத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறேன். 2வது, ஏதாவது உங்களுக்கு இந்த எஸ்டிமேஷன் பற்றி உங்களுக்கு தகவல் தேவைன்னா என்னை கீழே இருக்கிற நம்பரில் என்னை கால் பண்ணுங்கள். நானே நேரடியாக பேசுவேன். இது என்னுடைய நம்பர் தான், வேறு எந்த நம்பரும் கிடையாது. அதனால் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அவர் இன்னொருத்தர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கார், அவருடைய நம்பரும் ராம்குமார் நம்பரும் என்னுடைய நம்பர் தான் இருக்கும். என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9843802525. அதனால் அந்த 2 நம்பருக்கு அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? பண்ணிங்கன்னா என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான விளக்கத்தை நான் வந்து கண்டிப்பாக தெளிவாக சொல்லுவேன். அதனால் உங்களுடைய இந்த பதிவுலாம் எதுக்காக போடணும்னா வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக தேவை. வெளிப்படைத்தன்மையோடு ஒரு தொழிலை பண்ணணும். கஸ்டமருடைய அடுத்த தலைமுறை, அதுக்கப்புறம் தலைமுறை வந்து நல்லபடியாக அந்த வீட்டில் வாழணுன்றது தான் என்னுடைய ஆசையே.
அந்த பணியை கண்டிப்பாக சிறப்பாக நம்ம நிறுவனம் கண்டிப்பாக செய்யும், என்னுடைய டீமும் கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய எஸ்டிமேஷனை கேட்டத வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.